2014 அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, நான் பாஷாவை ரீமேக் பண்ண போகிறேன்னு முடிவு எடுத்துட்டாப்புல. பாஷாவை நீங்கள் பாஷாவை எந்த வகையிலும் தொடக்கூடாது. நீங்கள் தொட்டுட்டிங்கன்னா கஷ்டம்தான். நீங்கள் அப்படி ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி அந்த வார்த்தையை விட்டுட்டு நான் பாஷாவை இது பண்ண போகிறேன், முந்த போகிறேன், இல்லை பாஷாவை நான் ஈக்குவேட் பண்ண போகிறேன், இது வந்து எப்படி ரஜினிக்கு ஒரு பாஷாவோ இது இவருக்கு இது அவருக்கு எப்படி நீ என்ன சொன்னாலும் இங்கே பாஷாவெல்லாம் யாராலையும் தொட முடியாது. சூப்பர் ஸ்டார் ரஜினியாலே தொட முடியாத ஒரு படம் பாஷா. அவரே தொட வேண்டான்னு நினைக்கிற ஒரு படம் பாஷா. நீங்கள் ஜெயிலரை மாதிரி இன்னொரு 10 ஜெயிலர் சேர்ந்தால் தான் ஒரு பாஷா. அன்றைய பாஷா, இன்றைய கேஜிஎஃப் அன்றைய பாஷா, அதுதான் உண்மை. அப்படிப்பட்ட ஒரு பாஷாவை நான் வந்து எடுக்க போகிறேன். அதுக்கு சூர்யா வச்சு தான் எடுக்க போகிறேன். நீங்கள் பாருங்கள், இந்த படத்தை பார்த்துட்டு இதுதான் கமர்ஷியல் சினிமாவோடைய ஒரு வேறு மாதிரி ஒரு உச்சம் அப்படி இப்படின்னு சொல்லி படத்தை இறக்கி விட்டாப்புல. படம் வந்து இதில் தளபதியோட டச் இருக்கும் அப்படி நண்பர்கள் அப்படின்ற மாதிரிலாம் இறக்கி விட்டாப்புல. படம் வந்து ஒரு விரும்பத்தக்க அளவில் இல்லை. பட் ஆனால் சூர்யா அவருடைய வாழ்க்கையில் ஒரு ப்ராப்பர் மாஸ் ஹீரோ கெட்டப்பில் சூப்பராக இருந்தாருன்னா அது அந்த படம் தான்.